கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுது நீங்கள் சந்தோஷமாய் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே உறுதியாய் நம்புகிறேன். ஆனாலும் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, இப்பொழுது எந்த விதமான சிக்கல்கள் சிரமங்களிலே அகப்பட்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் நீங்கள் ஆனந்த களிப்புடன் பாடுவீர்கள். அழுகையும் கண்ணீரும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், உங்களை விட்டே ஓடி போகும். உங்கள் அழுகையை மாற்றி நித்திய மகிழ்ச்சியை கொண்டு வரும் இந்த அற்புதமான இரவு ஜெபம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாகவே நாம் நம்ப வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நிச்சயமாய் கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கிறது. ஐயா, நம்முடைய வழிகள் எல்லாம் அவருடைய கண் முன்னே இருக்கிறது. நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மதில்கள் எல்லாம் கர்த்தர் சொல்கிறார், உன் மதில்கள் எல்லாம் என் கண் முன்னே இருக்கிறது. எருசலேமே, உன் மதில்களின் மேல் ராம் முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை ஏற்படுத்துவேன் என்று உங்கள் குடும்பத்தின் மீதும் பிள்ளைகளின் மீதும் உங்கள் மீதும் உங்கள் ஊழியத்தின் மீதும் உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றின் மீதும் அவர் ராம் முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை கட்டளையிடுகிறவர். ஐயா, நிச்சயமாய் உங்களை அவர் அப்படியாய் பாதுகாத்து வழிநடத்தி உங்களை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிற அவர் உங்களை நிச்சயமாய் களிகூற பண்ணுவார். அழுகையும் கண்ணீரும் சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஒரு நாளிலே ஓடி போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று ஒருவேளை நீங்கள் எந்த உபத்திரவத்திலும் சிக்கல்களிலும் 1000 பிரச்சனைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நாளிலே, அந்த நாட்கள் வருகிறது, அவர் ஏசாயா 65:19 சொன்னபடியே, நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. ஓ மைட்டி காட், நான் எருசலேமின் மேல், என் பிள்ளைகளின் மேல், எனக்காக காத்திருக்கிற, என்னை நோக்கி விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிற, என்னுடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற பிள்ளைகள் மீது நான் களி கூறுவேன். ஓ குளோரி, என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஓ, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். நிச்சயமாக நான் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். கர்த்தர் உங்கள் மேல் பேரில் களி கூர்ந்தாரே ஆனால், ஐயா, கர்த்தர் உங்கள் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்தாரே ஆனால், நிச்சயமாய் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்களுக்கு வேண்டியவர்கள், உங்களோடு இருக்கிறவர்கள், ஒருவேளை உங்களை விட்டு தூரமாய் போக நினைக்கிற போய்விட்ட உங்கள் கணவன்மார்கள் அல்லது மனைவி யாராய் இருந்தாலும், உங்கள் பிள்ளைகளாய் இருந்தாலும், கர்த்தரே உங்கள் மீது களி கூர்ந்து மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாய் அவர்கள் உங்களை அதிலும் அதே போன்று அவர்களும் நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஒருவனுடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும், நல்லா கவனிங்க, ஒருவனுடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஓ குளோரி, அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் உங்கள் மீது களி கூர்ந்து மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது 25:8 சொன்னப்பட்டபடியே அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஓ மைட்டி காட், மரணத்தையே, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கொடுமைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், சோதனைகள், மரணகரமான பல்வேறு வியாதிகள், மரணகரமான வேதனையை தருகிற பல்வேறு கடன்களும் கஷ்டங்களும், வெட்கங்களும் அவமானத்தையும் தருகிற பல்வேறு பாடுகளும் உபத்திரவங்களையும் கூட அவர் ஜெயமாக விளங்குவார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு உங்க மேல மாத்திரமல்ல, உங்க குடும்பத்தின் மேலையும், ஐயா, உங்க மேல மாத்திரமல்ல, அந்த நிந்தையை உங்கள் பிள்ளைகளின் மேலிருந்தும் பூமியிலே கூட இருக்காதபடி அதை முற்றிலும் நீக்கி விடுவார். இதை கர்த்தரே சொன்னார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தரே இதை சொன்னார், அதை நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்கள் நிச்சயமாய் உங்கள் பாடுகள், துக்கங்கள், மரணகரமான எல்லா சோதனைகளையும் கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். அவர் அதை ஜெயமாக விழுங்குவார். ஓ, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து உங்கள் முகங்களில் இருக்கிற கண்ணீர்களை எல்லாம் துடைத்து, உங்களுக்கு இருக்கிற எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகளை எல்லாவற்றையும் உங்கள் மீதோ, உங்கள் ஊழியத்தின்
ஊழியத்தின் மீதோ உங்கள் பிள்ளைகளின் மீதோ அல்லது எங்கோ எதிலுமே இல்லாதபடி முற்றிலுமாக நீக்கி விடுவார். அப்பொழுது என்ன நடக்கும்? 35:10 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கடிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய், கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று மோசே சொல்லுகிறாரே, அப்படியாய் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிற நீங்கள் திரும்பி எங்கயா திரும்பி மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சிக்கல்கள், சிரமங்கள், ஆபத்துகள், கடன் கஷ்டங்கள், எல்லா சதிசூனியங்கள், குடும்பத்திலே உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான செய்வினைகள், எல்லா விதமான சதிசூனியங்கள், உங்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட சாபங்கள், உங்கள் சிறையிருப்புகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு தேவ சமூகத்திலே, தேவ சந்நிதியிலே அவர் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானத்திற்கு வருவீர்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற இந்த அற்புதமான அதிசயமான காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நீ மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறவர். உம்முடைய பிள்ளைகளை விழுங்கி விடுவது போல் இருக்கிற குடும்ப பிரச்சனைகளை, குடும்பத்திலே வந்த குழப்பங்கள், பிரிவினைகள், பல்வேறு ஆபத்துகள், உபத்திரவங்கள், சதிசூனியங்கள் எல்லாவற்றையும் மரணகரமாய் இவர்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற, மரணகரமாய் இவர்களை கடனிலும் கஷ்டத்திலும் வாழ்வதா சாவதா என்ற நிலைமைக்கு தள்ளிவிட்ட வியாதிகள், வலிகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகி கர்த்தர் நீர் ஜெயமாக விழுங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பீராக. உம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி, குடும்பத்தில் எங்கும் இராதபடி, பூமியில் இராதபடி நீக்கி விடுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. நீர் எருசலேமின் மேல் களி கூர்ந்து உம்முடைய பிள்ளைகளின் மீது, உம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களின் மீது, அவருடைய குடும்ப வாழ்க்கையின் மீது நீரே களி கூர்ந்து உம்முடைய ஜனத்தின் மேல் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பொழுது அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டபடியே உம்முடைய பிள்ளைகள் எங்கே எங்கே இருக்கிறார்களோ, எந்த சூழ்நிலைகள் இருக்கிறார்களோ, அங்கே இருந்தெல்லாம் இவர்கள் மீட்கப்பட்டு என் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாகி எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு உம்முடைய சந்நிதிக்கு, உம்முடைய சந்நிதியிலே, உம்முடைய ராஜ்யத்திலே சாட்சிகளாய், ஆச்சரியமும் அதிசயமான சாட்சிகளாய் நீர் நிறுத்தப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆச்சரியமும் அதிசயமான காரியங்களை செய்வீராக. அன்பரும் ஆத்மரட்சகருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் பாருங்கள், கர்த்தர் உங்கள் மேல மனமகிழ்ச்சியாய் இருப்பார், களி கூறுவார். ஆதலினால் பாருங்க, உங்களுக்கு எந்த நிந்தையும் இல்லாமல் அவர் அதை முற்றிலுமாய் நீக்கி போடுவார். நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடுவீர்கள், சீயோனுக்கு வருவீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அநேகர் அதை பார்த்து கர்த்தர் பக்கமாய் திரும்பும்படியாய் உங்களை நல்ல சாட்சியாய், மகிமையுள்ள சாட்சியாய் கர்த்தர் எழுப்புவார்.